இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தினுடைய முன்பகுதி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. கர்த்தருடைய வசனம் நம்மிடத்தில் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். எப்படி வாசமாய் இருக்க வேண்டும்? சகல ஞானத்தோடும் கர்த்தருடைய வசனம் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மிடத்தில் பரிபூரணமாய் வாசமாய் இருந்தால்தான் அந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற நன்மைகளை, அந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகிற மேன்மைகளை, அந்த வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். எனவே வேத வசனம் சொல்லுகிறதின்படி கர்த்தருடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நமக்குள்ளே வாசமாய் இருக்கட்டும். அந்த வாசமாய் இருக்கிற வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.